இந்த உலகமே உறங்கும் ஒரு இரவு. ஆனால் பக்தர்கள் மட்டும் விழித்திருக்கும் ஒரு புனித நேரம். அந்த இரவு தான் மகா சிவராத்திரி. இது ஒரு சாதாரண இரவு இல்ல. பாவங்கள் கரையும் இரவு, கர்மங்கள் அழியும் இரவு, சிவனின் அருள் பொழியும் இரவு. இந்த மகா சிவராத்திரியில் நாம் செய்ய வேண்டியவை என்ன? எப்படி வழிபட்டால் சிவபெருமான் நம் வாழ்க்கையில் அற்புத மாற்றங்களை கொடுப்பார்? இன்று இந்த வீடியோவில் மகா சிவராத்திரியில் கண்டிப்பாக செய்ய வேண்டிய முக்கிய வழிபாட்டு முறைகள் பற்றி விரிவாக பார்க்கலாம். 1. விரதம் இருப்பது. மகா சிவராத்திரி அன்று விரதம் இருப்பது மிகவும் புனிதமானது. முழு நாள் உண்ணாமல் இருக்க முடியாவிட்டாலும் குறைந்தது சாதம் தவிர்த்து பழம், பால், தண்ணீர் மாதிரி சுத்தமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். விரதம் என்பது வெறும் உடல் சுத்தம் இல்லை. மனம், சிந்தனை, ஆசைகள் எல்லாம் கட்டுப்படுத்தும் ஆன்மீக பயிற்சி. இரவு முழுவதும் விழித்திருப்பது. சிவராத்திரியின் மிக முக்கிய அம்சம் ஜாகரம். அதாவது இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை நினைப்பது. இந்த ஒரு இரவு விழித்திருப்பதனால் ஒரு வருட தவத்திற்கு சமமான பலன் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. 3. ஓம் நம சிவாய ஜெபம். சிவபெருமானின் மூல மந்திரம் ஓம் நம சிவாய. இந்த மந்திரத்தை சிவராத்திரி இரவில் 308 அல்லது முடிந்த அளவு ஜெபித்தால் மன அமைதி, குடும்ப அமைதி, கடன் துன்பம் நீங்கும். நம்பர். அபிஷேகம் செய்வது. சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது சிவராத்திரியில் மிகப்பெரிய புண்ணியம். அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடியவை பால், தயிர், தேன், விபூதி, கங்கை தண்ணீர், இல்லையெனில் சுத்தமான நீர். ஒவ்வொரு அபிஷேகமும் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது. 5. பில்வ இலை அர்ச்சனை. சிவபெருமான் மிகவும் விரும்பும் இலை பில்வ இலை. 3 இலைகள் சேர்ந்த பில்வத்தை ஓம் நம சிவாய சொல்லி சமர்ப்பித்தால் 3 பிறவி பாவங்கள் கூட நிவர்த்தியாகும் என்று நம்பப்படுகிறது. 6. தீபம் ஏற்றுவது. சிவராத்திரி இரவில் வீட்டில் அல்லது கோவிலில் எண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது. இது இருள் நீங்கி ஒளி வரும் வாழ்க்கையை குறிக்கும். 7. சிவபுராணம் திருவாசகம் கேட்பது. அன்று சிவபெருமானின் மகிமையை சொல்லும் சிவபுராணம், திருவாசகம், தேவாரம் போன்றவை கேட்பது மிகவும் பெரிய புண்ணியம். 8. 4 கால பூஜை. மகா சிவராத்திரியில் இரவு 4 காலங்களில் பூஜை செய்வது மிகவும் சிறப்பு. ஒவ்வொரு கால பூஜையும் 4 வேதங்களின் ஆசீர்வாதம் தரும் என்று கூறப்படுகிறது. 9. தர்மம் செய்வது. அன்று ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம், உடைதானம், உதவி செய்வது சிவபெருமான் நேரடியாக ஏற்றுக்கொள்ளும் பூஜை என்று நம்பப்படுகிறது. பது. மனதில் சிவனை தியானிப்பது. வழிபாடு எல்லாம் செய்ய முடியாவிட்டாலும் மனதார சிவா சிவா என்று நினைத்தாலே போதும். உள்ளம் தூய்மையாக இருந்தால் சிவபெருமான் நம்முள்தானே வந்து குடியிருப்பார். இந்த மகா சிவராத்திரி வெறும் விழா காலம் இல்லை, வாழ்க்கையை மாற்றும் ஒரு ஆன்மீக வாய்ப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். சிவபெருமானின் அருள் எப்போதும் உங்களுடனே இருக்கட்டும். ஹர ஹர மகாதேவே. ஓம் நம